இன்று மாசி மகம் திருவாரூர் பகுதியிலே நடைபெறக்கூடிய நெல் மகோத்சவம் எனப்படக்கூடிய பூத நெல் திருவிழா மிகவும் விமரிசையானது. திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயில், திருக்குவளை பிரம்மபுரீஸ்வர சுவாமி திருக்கோயில், குண்டையூர் ரிஷபபுரீஸ்வர சுவாமி திருக்கோயில், இந்த 3 ஆலயங்களையும் மையப்படுத்தி நடைபெறக்கூடிய ஒரு மகத்தான திருவிழாவாக இது காணப்படுகின்றது. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் பறவை நாச்சியாருக்கும் திருவாரூரிலே திருமணம் முடிந்த கையோடு சிவ தொண்டிலே ஈடுபட்டிருந்த காலத்திலே குண்டையூர் கிழார் என்னும் அடியார் அவர்களுக்கான உணவு தானிய பொருட்களை அனுப்பி வந்தார். அந்த சமயத்திலே கடும் பஞ்சம் நிலவிய பொழுது உணவுப் பொருட்களை அனுப்ப முடியாமல் மிகவும் மனவேதனையில் இருந்தார். அவருடைய கனவில் இறைவன் தோன்றி சுந்தரருக்காக நெல்மலையை தந்தருளினோம் என்று அருள்வாக்கு மலர்ந்தார். அதே போல அவர் நெல் அளக்கும் அந்த மேடையிலே நெல்மலை காணப்பட்டது. இதை கேள்விப்பட்ட சுந்தரர் குண்டையூருக்கு விரைந்து அந்த நெல்மலையை கண்டார். இதை திருவாரூருக்கு எடுத்து செல்ல இயலாதே என்று மனம் வருந்திய சுந்தரர் திருக்குவளை ஆலயத்தில் பதிகம் பாடி வேண்டினார். சிவகணங்கள் மூலமாக இன்று இரவே இந்த நெல்மலையை திருவாரூருக்கு கொண்டு செல்ல உத்தரவிடுகின்றோம் என்று அசரீரி வாயிலாக சிவபெருமான் அருளினார். அதே போல அன்று இரவு பூதகணங்கள் வாயிலாக அந்த நெல்மலை திருவாரூருக்கு கொண்டு சேர்க்கப்பட்டது. இந்த வரலாற்று நிகழ்வின் சாராம்சமாக மாசி மக திருநாளன்று ஒவ்வொரு ஆண்டும் திருக்குவளை திருக்கோவிலிலிருந்து திருவாரூர் கோவிலுக்கு நெல்மலை கொண்டு சேர்க்கும் வைபவம் மிக விமரிசையாக நடைபெறுகின்றது. சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்குவளையிலிருந்து குண்டையூர் ஆலயத்துக்கு விரைந்து அங்கே குண்டையூர் கிழார் நெல்லளந்த மேடையிலே நெல்மலை பூதகணங்கள் வாயிலாக திருவாரூருக்கு எடுத்து செல்லும் நிகழ்வு ஆண்டுதோறும் நடைபெறுகின்றது. இந்த திருவிழாவை காணும் அடியார்களுக்கு பசி, பஞ்சம், பட்டினி போன்றவை வராது என்பது ஐதீகமாக கடைபிடிக்கப்படுகின்றது. நன்றி.